இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் எதுவும் சாப்பிடல? இருமா பூமி, நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். உன்னுடைய பதிலுக்காக நான் இப்ப கூட எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பூமி. நீங்க பாரு, என்னுடைய மனசுல நான் என்ன நினைக்கிறேன்றத உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். பூமி, நான் உன்னை காதலிக்கிறேன். I love you. உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் இப்போவாது தெரிஞ்சுக்கலாமா பூமி? சொல்லு பூமி, என்ன உனக்கு பிடிக்குமா இல்ல பிடிக்காதா? பசி என்ன வேணாலும் செய்ய வைக்குங்கிறத என்னமோ நினைச்சேன். அது உண்மைதான ப்ரூவ் பண்ணிட்டேன். அன்புங்கிறது எல்லாரையும் ஒற்றுமையாக்குங்கிறத நீங்க ஒத்துக்கிட்டா நானும் நீங்க சொன்னதை ஒத்துக்கிறேன். வார்த்தைய பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியணும். இப்ப நான் டாமினேட்டிங் பொசிஷன்ல இருக்கேன். நீ காலை பிடிக்க வேண்டிய பொசிஷனுக்கு ஆல்ரெடி வந்துட்ட. வார்த்தைக்கு வார்த்தை, கேள்விக்கு கேள்வின்னு போட்டி போடக்கூடாதுமா. கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும். பிச்சை கேட்டு வாழ்ற மாதிரி பயந்து சாகணும். பசிக்குது, பிச்சை போடுங்க சாமின்னு நீ ஒரு போன் பண்ணதும் அவன் உடனே ஓடி வந்துட்டானா? ஏன், நான் சரத்சந்திரா பொண்ணு, இந்த மொத்த சொத்துக்கும் நான் தான் வாரிசுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டியா என்ன? அதனாலதான் அவங்க உன் பின்னாடியே நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்களா? இந்த தலைவலி எல்லாம் எனக்கு எதுக்கு? உண்மைய சொல்லணும்னா நான் இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கேன். நீ எங்க சோபா சந்திரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது எங்க உன் பேலன்ஸ் குறைஞ்சிருமோன்னு ஒரு சின்ன டென்ஷன் இருந்தது. இப்பதான் கொட்டிக்கிட்டல்ல, இனி உன் பர்ஃபார்மன்ஸ கொட்டுறதுதான் பாக்கி. நீ சொன்ன மாதிரியே மணி 12 போகுது. ஆரம்பிச்சிரு, எதுக்கு லேட் பண்ணணும்? நான் போய் ஏதாவது ஒண்ணு பண்ணி எல்லாரையும் இங்க வர வைக்கிறேன். பாவம் செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் பாவம் செஞ்சிட்டு இருக்கேங்கிற பயம் மனசுல ஏதாவது ஒரு மூலையில ஒளிச்சுக்கிட்டே இருக்கும். அது கர்மாங்கிற ரூபத்துல நம்மளை எங்க சுத்திருமோன்னு உள்ளுக்குள்ள பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பாவம்னு தெரிஞ்சும்
என் அம்மாவை நீ கொன்னுட்ட. குறைஞ்சபட்சம் என் அம்மாவோட கனவுகளையாவது நினைவாக்கி நீங்க செஞ்ச பாவங்களை கழுவ பாருங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அபூர்வா, நிஜமாவே சோபா சந்திரன் அவ உடம்புக்குள்ள வந்துட்டாளோன்னு பயமா இருக்குமா? பயப்படாத சித்தி. இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடியும் நம்மள நல்லா ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இப்போ என்ன தவிர மத்த எல்லாரையும் ஏமாத்துவா. பாரு எல்லாரும் அவளை எப்படி பாப்பாங்கன்னு. அன்னைக்கு நான் சோபா சந்திரா மாதிரி நடிச்சேன். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாடகம் ஆடி நடன அரங்கத்தை அமைக்கணும்னு ஸ்ரீ 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 சரத்சந்திராவுக்கு நான் சொல்றேன். சோபா, சந்திரா 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 சந்திரா. மறுபடியும் நீ வருவேன்னு நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சோபா. நமக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு என்கிட்ட சொன்னேன்ல, அந்த பொண்ணு எங்க இருக்கா? அவ எப்ப வருவா?